அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் காயத்ரி மேடம் அவர்களை குழுவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மனம் நலம் பகுதி 4 ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட். மேடம், உங்க வீடியோ ஆஃப் ஆகிடுச்சு. மேடம், உங்க வீடியோவும் மியூட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு அண்டர்ஸ்டாண்டிங் மென்டல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹில்னஸ். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வரவேற்றிய அறக்கட்டளைக்கு ரொம்ப மிக்க நன்றி. சிவ பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. ஸோ தொடர்ந்து நம்ம மனநலத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மனநலம் அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மனசு கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால எதையுமே செய்ய முடியாது. மனம் அப்படின்றது எண்ணங்கள் சார்ந்த விஷயங்கள். எண்ணங்களை சீரா அமைக்கிறது நம்மளோட முக்கியம். எண்ணங்களை சரியாக நம்ம வைக்கல அப்படின்னும் போது நம்ம மன நோயாளிகளா எப்படி மாறுறோம், அதனால வரக்கூடிய பின் விளைவுகள் எப்படி, அந்த மனநோயாளாக நம்ம மாறினா நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி எல்லாம் மாறுது அப்படின்றத இந்த நம்ம வகுப்புல இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நமக்குள்ள ஒரு புரிதல் இருக்கணும். இந்த தேக உடல்ல இங்க மனசுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த எப்படி நம்ம கை கால் உடம்பு மற்ற விஷயங்களை பேணி காக்குறோம், நம்ம நல்லா பார்த்துக்கிறோம், அதை ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், மெயின்டைன் பண்ணிடுறோம். அதே மாதிரி மனநலத்தையும் நம்ம பாதுகாக்கணும். அதுக்கான முறைகள், அது மனம் ஒண்ணு இருக்கு இல்லையா, மென்டல் ஹெல்த்னு இருக்கு. மென்டல்ல ஏற்படக்கூடிய நிறைய சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மென்டல் ஹெல்த் என்கம்போசஸ் அவர் எமோஷனல், சைக்கலாஜிக்கல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங். ஸோ மென்டல் ஹெல்த் நமக்கு நல்லா இருக்கும் பொழுது நம்மளை சுத்தி இருக்கிற நம்மளுடைய மனசுன்னு சொல்லுவோம் இல்லையா, எமோஷனல் பேலன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். எமோஷனலா நல்லா நம்ம சந்தோஷமா இருக்கும் போது எல்லாரு கூடயும் எமோஷனலா நல்லா அழகா கனெக்ட் ஆயிடுவோம். அவங்க கிட்ட சந்தோஷமா பேசுவோம், நல்லா பண்ணுவோம். அதே நம்ம ரொம்ப கோவமா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அவங்க கிட்ட நம்ம கோவமா தான் பிஹேவ் பண்ணுவோம், ஹார்ஷா தான் பேசுவோம், சில டைம்ல பேசுவோம் மாட்டோம், மூஞ்ச காட்டுவோம். ஸோ சைக்கலாஜிக்கலா நம்மளோட மூட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும்போது நம்ம பிஹேவியர்லையும் சேஞ்சஸ் ஆயிடுது. உடனே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப உடம்புக்கு முடியல, ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா சோஷியல் வெல்பீயிங். சோஷியல் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிற அந்த சமூகம், அவங்கள பாக்குறது கம்மி பண்ணிப்போம், அவங்க கிட்ட பேசுறது கம்மி பண்ணிப்போம், அவங்க மிங்கல் ஆக மாட்டோம். சோஷியல் கேதரிங்ன்றது இருக்கவே இருக்காது. ஸோ மனசுல ஆகிற சின்ன மாற்றம் எவ்வளவு விஷயத்த நம்மள பாதிக்கப்படுது. இன்ஃப்ளூயன்ஸ் வி திங்க். ஸோ இது எப்படி ஆகுது அப்படின்னா நம்ம எப்படி யோசிக்கிறோம், ஒரு விஷயத்த நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றதுல பொறுத்து இருக்குது. எப்படி யோசிக்கிறோம், அவன் என்ன திட்டானே, என்ன அவன் கஷ்டப்படுத்திட்டான், என்ன தேவையில்லாம பேசிட்டான், இதெல்லாம் சரியில்லை, நான் அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு கொஸ்டின் பண்ணி யாரோ ஏதோ ஒரு சொன்ன விஷயத்த நீங்க ரொம்ப பெருசு பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறமா ஃபீல் பண்றது, அதுக்காக ரொம்ப ஏதோ மூழ்கி போன விஷயம், அவன் சொன்னவன் எப்படிப்பட்டவன்றதை பத்தி திங்க் பண்ண மாட்டேங்கிறீங்க, அவன் ஏன் சொன்னான்னு திங்க் பண்ண மாட்டான், அவன் சொல்லிட்டான்ற ஒரு விஷயம் உங்களை அந்த அளவுக்கு பாதிக்கப்படுது. யோசிக்கிறதோட விட்டீங்களா, அத ராத்திரி ஓவர் திங்கிங், அவன் நேத்து சொல்லி அந்த நிமிஷத்துல சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். ஆனா நீங்க அடுத்த நாள் வரைக்கும் அதையே டிராவல் பண்ணி அதை பத்தியே திங்க் பண்ணி அதை நல்லா உள்வாங்கி அதை ஃபீல் பண்றது. அதை ஃபீல் பண்றது மட்டும் இல்லாம ஆக்ட் பண்றது. அந்த ஃபீல் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி சோகம் ஆயிடுறது, அந்த ஃபீல் பண்ணி தலைவலி வர்றது, சாப்பிடாம இருக்கிறது, தூங்காம இருக்கிறது,
இது வந்து அப்படியே விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல. அதை ஜஸ்ட் அப்படியே இஃப் யூ கண்டினியூ, அது அப்படியே இந்த ப்ராசஸ் வந்து நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு நாள் யோசிச்சீங்க, ஓகே. அடுத்த நாளும் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அவன் சொல்லிட்டு போனவன் மறந்துட்டான். அவன் என்ன சொல்லியிருப்பான் கூட தெரியாது. அந்த நிமிஷத்துக்கு அவன் ஃபீல் பண்ணத சொல்லிட்டு இருப்பான். பட் நீங்க தான் அந்த விஷயத்த உங்களுக்குள்ள கேரி பண்ணிக்கிட்டு, திங்க் பண்ணி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு ஆக்ட் பண்றீங்க. அப்ப நம்ம உடம்பு ஆக்ட் பண்ணும். இது தொடர்ந்து 2 டேஸ், 3 டேஸ் கன்டின்யூ ஆகும்போது, இது மென்டல் ஹெல்த்தா வந்து கன்வெர்ட் ஆயிடும். ஸோ மென்டல் ஹெல்த் உங்க மனசுல அது ஆழமா பதிஞ்சிடும். அதுலேருந்து நீங்க வெளிவர முடியாம நீங்க மென்டல் ஹெல்த்துக்கு ஆளாகுவீங்க. ஆன் த அதர் ஹேண்ட் ரெஃபர்ஸ் டு தி கண்டிஷன் லைக் இப்படியே வந்து இந்த திங்கிங் கண்டினியூ ஆகும்போது, இட் வில் நோன் அஸ் ஒரு வாரம், 2 வாரம், 3 வாரம் அப்படின்ட்டு போகும்போது, மோர் தென் 3 வீக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இட் வில் கன்வெர்ட் இன்டு டிப்ரெஷன். டிப்ரெஷன்னா உங்களுக்கே அறியாம நீங்க யோசனை பண்ணிட்டு தான் இருப்பீங்க, கவலைப்பட்டுட்டு தான் இருப்பீங்க. கவலையா தான் இருப்பீங்க. உங்களால நார்மலா இருக்கவே முடியாது. அப்புறம் ஆங்ஸைட்டி, பதட்டம் அதெல்லாம் ஏறும். ஸ்கிசோஃப்ரெனியா என்ற நோய் ஏற்படும் உங்களுக்கு. ஈட்டிங் டிஸார்டர், உங்களுக்கு பசியே எடுக்காது. படிச்சு சாப்பிடணும்னே தோடாது. ரொம்ப அதிகபட்சமா கவலைய வந்து உள்ள வாங்கிட்டு இருக்கும்போது, ஹவ் கேன் யூ ஈட்? யூ கேனாட் ஈட் இல்லையா? உங்களுக்கு சாப்பாடோட டேஸ்டே தெரியாது. or addiction which is a significantly disturb mood thinking behavior and daily functioning. ஸோ உங்களை எந்த விஷயத்துலயும் ஈடுபடுத்திக்காம நீங்க பாட்டுக்கு இருப்பீங்க. எதையோ திங்க் பண்ணி ஏதோ பறி கொடுத்த மாதிரி உங்க மூட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுங்க. யோசனை பண்ணி பாருங்க. 2 விஷயத்த ஒரு கையில எடுத்துக்கணும். ஒரு ஒரு பக்கம் நீங்க நல்லா இருக்கீங்க, ஹெல்தியா இருக்கும் பொழுது உங்களோட டே ஃபுல் எப்படி இருக்கும் அப்படின்றத திங்க் பண்ணி பாருங்க. இந்த 24 ஹவர்ஸை நீங்க எப்படி ஸ்பெண்ட் பண்றீங்கன்றத பாருங்க. அதுவே உங்க மனசு வந்து சரியில்லாத சமயத்துல நீங்க வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு. ஸோ நல்லா இருக்கும் பொழுது நம்ம நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்போம் அன்னைக்கு ஃபுல் டே. நல்லா சாப்பிட்ருப்போம், நல்லா தூங்கியிருப்போம், நிறைய எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம், நல்ல சுறுசுறுப்பா இருந்திருப்போம், நல்லா இருந்திருப்போம். ஆனா வந்து அதுவே கவலையா இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு வேலை கூட பண்ணியிருக்க மாட்டோம். அட்லீஸ்ட் குளிச்சிருக்க கூட மாட்டோம். So this is the difference between behavior changing. Daily functioning மாறுபடும். ஒரு நிமிஷம். சரி ஒரு நிமிஷம் சார், ஸ்லைட் சேஞ்ச் ஆகல. ஆச்சு மேடம், அட்மிட் பண்ணுங்க. என்னாச்சு மேடம், கேக்குறீங்களா? என்னாச்சு? ஸ்லைட் சேஞ்ச் ஆகலைங்க சார். அப்படியா? மேடம் கேக்குதுங்களா? பரவாயில்ல, நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க, ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கு. இப்ப சேஞ்ச் ஆகுது. இப்ப சேஞ்ச் ஆகுது. அன்மியூட் பண்ணுங்க.
ஸோ இதனால மென்டல் இஷ்யூஸ்னால ஏற்படக்கூடிய காமன் சிம்டம்ஸ் பொதுவாக ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூட் சேஞ்சஸ். நம்மளுடைய மூட்ல நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும். மூட் சேஞ்சஸ் வந்து பர்சிஸ்டன்ஸ் எந்த மாதிரியான மூட் சேஞ்சஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா சேட்னஸ், இரிட்டேபிலிட்டி, எக்ஸ்ட்ரீம் ஷிஃப்ட் பிட்வீன் ஹை அண்ட் லோ. ஸோ மூட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திங்கிங்ல மூட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக சோகமாயிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க யார் எதை பேசினாலும் உங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் ஆகும். ரொம்ப கோவம் வரும். என்னது ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி பொறுமையா வந்து கேட்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரீம் ஷிஃப்ட் பிட்வீன் ஹை அண்ட் லோ. சில டைம்ல வந்து ரொம்ப ஹையா இருப்பீங்க. உங்களோட மூட் வந்து ரொம்ப ஹைப்பர் டென்ஷன் லெவலுக்கு போயிடும். சில டைம்ல எந்த ரியாக்ஷனுமே இல்லாம நீங்க பாட்டுக்கு அமைதியா இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி மூட்ஸ் வந்து எப்படி இருப்பீங்கன்னே உங்களுக்கே தெரியாது. அந்த பிஹேவியர் மூட் சேஞ்சஸ் பத்தி உங்களுக்கு அந்த நாலேஜே இருக்காது. சம்டைம் காக்னிட்டிவ் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்றது உங்களுடைய மெமரின்னு உங்களுடைய டேஸ்ட் தெரியாம இருக்கும். மெமரி உங்களுக்கு லாஸ் ஆகும். நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு உங்களால யோசிக்க தெரியாது. ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருப்பீங்க. தெளிவா திங்க் பண்ண மாட்டீங்க. உங்களுடைய நீங்க பண்ற உங்களோட வேலையில வந்து உங்களோட கான்சென்ட்ரேஷனை வந்து அதிகமா உங்களால கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுடைய டெய்லி பண்ணக்கூடிய வேலைகளே வந்து நீங்க எஃபெக்ட் ஆகுறது தான் வந்து காக்னிட்டிவ் இஷ்யூஸ். இப்போ மென்டல் ஹெல்த் நம்ம சரியா இல்லை அப்படின்னா நம்மளோட மூட் சேஞ்சஸ். இப்போ ஒரு வேலைக்கு போறீங்க, அந்த வேலைக்கு போற இடத்துல வந்துட்டு உங்க பாஸ் கிட்ட வந்து நீங்க கோச்சிக்கிறதோ, நீங்க பாஸா இருக்கீங்கன்னா உங்க கீழே இருக்கிற உங்ககிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட வந்து நீங்க கோபப்படுறதோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளுடைய அட்மாஸ்பியர் டோட்டலாவே மாறும். ஸோ மூட்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி மனுஷங்களுக்கு தகுந்த மாதிரி வி ஹாவ் டு கீப் அவர் மூட்ஸ் கரெக்ட்லி. அந்த மூட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது நம்மளோட ரிலேஷன்ஷிப், ஒர்க் அட்மாஸ்பியரு, சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ், நம்மளுடைய லவ் ரிலேஷன்ஷிப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்போ நிறைய பாதிக்கப்படும். ஸோ காக்னிட்டிவ் இஷ்யூஸ் வந்து ஒரு முக்கியமான வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, மென்டல் ஹெல்த் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, நீங்க ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கீங்க, டிசிஷன் எடுக்க முடியல, உங்களால உங்க ஒர்க்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல, முக்கியமான விஷயத்த நீங்க மறந்துடுறீங்க, திடீர்னு ஒரு போன் எங்க வச்சிருக்கீங்க மறந்துடுறீங்க, ஒரு ஃபைல் எங்க வச்சிருக்கீங்கன்னு மறந்துடுறீங்க, உங்களோட டெய்லி டாஸ்க் உங்களோட ஒர்க் வந்துட்டு பாதிக்கப்படுது. ஒரு டீச்சரா இருக்கீங்க, ஒரு லாயரா இருக்கீங்க, ஒரு டாக்டரா இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து காக்னிட்டிவ் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும்போது உங்க வேலையை வந்து ரொம்பவே பாதிக்கப்படும். பிஹேவியர் ஷிஃப்ட்ஸ் மென்டல் ஹெல்த்தினுடைய மிகப்பெரிய பாதிப்பு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிஹேவியர் ஷிஃப்ட்ஸ். பிஹேவியர்ல பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ரொம்ப நல்லா ஜாலியா ஜோகிலா எல்லாருக்கூடயும் பேசி பழகி வெளியில வந்துட்டு போயிட்டு இருக்கிறவங்க வந்து டோட்டலா வந்துட்டு ஜனங்க கிட்ட பேசுறது பழகிறதே அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. தே ஒன்ட் அவங்க கூட மிங்களே ஆக மாட்டாங்க. அப்புறம் தனக்கு பிடிச்ச வேலைங்க இருக்கும். வாக்கிங் போவாங்க, பாட்டு பாடுவாங்க, நிறைய சாப்பிடுவாங்க, டிராயிங் அப்படிலாம் பண்ற அவங்களுடைய டெய்லி ஹேபிட்ஸை வந்துட்டு பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதுல லாஸ் ஆயிட்டு இருக்கும். எங்கேஜ் இன் அன்யூஷுவல் ஆக்டிவிட்டிஸ், அவங்க சம்பந்தமே இல்லாத வேலைகளை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து பிஹேவியர். ஸோ நாமளே வந்து கேட்பேன், இவன்லாம் இப்படி இருந்ததே கிடையாது, ஆனா இப்படி இருக்கான், என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னா திஸ் இஸ் பிஹேவியர் ஷிஃப்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சது பண்ணாம பிடிக்காத விஷயத்த எல்லாத்தையும் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் த பிஹேவியர் ஷிஃப்ட். பிசிக்கல் சிம்டம்ஸ். ஸோ மென்டல் ஹெல்த் நீங்க எவ்வளவு பாதுகாக்கிறீங்களோ அப்பதான் வந்துட்டு உங்களால ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல நீங்க வாழ முடியும். பிசிக்கல்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களால வந்துட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாது. என்னன்னே தெரியல, எனக்கு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, பாடி ஃபுல்லா பெயின் எடுத்துட்டு இருக்கு, ரொம்ப தலைவலியா இருக்கு, வாமிட்டிங் வர மாதிரியே இருக்கு, என்னால ராத்திரி எல்லாம் தூங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சில எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா குரோனிக் ஏக்ஸா இருக்கும். இப்ப வந்து ஒரு தலைவலி வருது, ஒரு வயிற்று வலி, ஒரு கை வலி, இந்த இடம்லாம் வந்து பெயின் இருக்கு, இந்த ஷோல்டர் பெயினா இருக்கு அப்படின்னா அந்த பெயின்ஸ் வந்து கண்டினியூஸா இருக்கும். அதாவது இட் வில் எக்ஸிஸ்ட் ஃபார் த மந்த்ஸ் டுகெதர்.
ஸோ மந்த்ஸ் டுகெதர் மாசக்கணக்கா உங்களுக்கு அந்த வலி இருந்துட்டு இருக்கு அப்படின்னா மாசக்கணக்கா வந்து அதை வந்து நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. சில இது பர்சிஸ்டன்ஸா இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து நீங்க கியூர் பண்ணவே முடியல அப்படின்னா உங்களுடைய மென்டல் சேஞ்சஸ் நீங்க பண்ணா மட்டும்தான் இட் வில் ஆல்சோ சேஞ்ச். ஸோ மென்டல் ஹெல்த் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க பாதுகாக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அப்பதான் நீங்க மென்டல் ஹில்னஸ்ல இருந்து காப்பாற்றப்பட முடியும். காசஸ் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர். நீங்க இதனால வரக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன? ஏன்னா மென்டல் மனசை வந்துட்டு ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறோம். யார் வேணாலும் வந்து அதை பாதிக்க ஹர்ட் பண்ணலாம். அதாவது நீங்க வெல்கம் பண்றீங்க. நீங்க உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் மனசு பாதிக்கப்படுது அப்படின்னா யாரோ ஏதோ வந்து சொல்றாங்க, உடனே நீங்க அதை நம்புறீங்க. அதை நீங்க வந்து நம்பிட்டு கவலைப்பட ஆரம்பிச்சுறீங்க, ஓவரா திங்க் பண்றீங்க. அப்போன்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் அலோவிங் தெம் டு ஹர்ட் யூ. அவங்க வந்து உங்களை வந்து என்ன வேணாலும் சொல்லலாம். உங்களை ஹர்ட் பண்றதுக்கான பெர்மிஷனை நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஒரு அவேர்னஸோட நம்ம அதை வந்து நம்ம பாதுகாக்கலாம். அவங்க யாரு நம்மள வந்து ஹர்ட் பண்றதுக்கு? நம்மள ஹர்ட் பண்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்மள வந்து ஏன் நம்மள வந்து நம்ம கஷ்டப்படுத்திக்கணும்? அவன் சொன்ன விஷயம் நம்மள ஏன் இவ்வளவு பாதிக்கப்படுது? அவன் சொன்னது கரெக்டா தப்பா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் வந்து நம்ம பண்ணிக்கணும். நமக்கு நாமே வந்து கேள்விகளை கேட்டு அந்த ஒரு விஷயம் நம்மள பாதிக்கப்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மனம் வந்து நம்மளோட மனசு பாதிக்கப்படாது. அந்த ஒரு கிளாரிபிகேஷனே இல்லாம ஒருத்தவனை சொல்லிட்டான்றதுக்காக அதுக்காக உட்கார்ந்து ஃபீல் பண்ணி நம்ம ஹெல்த்தையும் டேமேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இப்ப சொல்ற விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சோ அதனால தயவு செய்து ஒரு விஷயம் யாரான ஒருத்தர் நம்மள வச்சுட்டாங்க, இல்ல ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல நடக்குது. நிறைய பேர் லைஃப்ல வந்து லவ் ஃபெயிலியர்ஸ் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் அந்த லவ் ஃபெயிலியர்ஸ் வருது. அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை போட்டுக்கிறது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல சண்டை போட்டுக்கிறது, ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப்ஸ் வருது. அதுக்கப்புறமா அந்த பசங்க சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடீஸ்ல வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறது, ஸ்டடீஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, ஓவர் பேர்டன், ஒர்க் பேர்டன், நிறைய வேலை கொடுக்குறாங்க, என்னால வேலையே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் பேர்டனா வருது. இது எல்லாத்தையும் வந்துட்டு அதுக்கான சொல்யூஷனை தேடாம அதை மனசுக்குள்ள போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒரு மனநோயை வந்து நம்ம உருவாக்கிக்கிறோம். ஸோ இதனால வரக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப அவேர்னஸா அதை ரொம்ப ஒரு கிளியர் மைண்ட் செட்டோட புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து நம்ம வெளியில வரணும். அப்பதான் நம்மளோட ஹெல்த்தை நம்மளால பாதுகாக்க முடியும். ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா உடம்புலதான் அந்த மனசு இருக்கு. அந்த மனசை வந்து நம்ம ஹெல்தியா எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கணுமோ, எண்ணங்களை ஹெல்தியா வச்சுக்கணும், நல்ல எண்ணங்களை மட்டும் நம்ம வேல்யூ பண்ணோம். வரக்கூடிய எல்லா எண்ணத்துக்கும் பேசுற எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா மனசு பாதிக்கப்படும். ஸோ காசஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஃபேக்டர், ஜெனட்டிக் predispositions and imbalance in brain chemistry can play a significant role. biological factors வந்து பாதிக்கப்படும். இப்ப என்னன்னா நாம எப்படிதான் இருக்கணும் சரியா? நம்மளுடைய பாடி சிஸ்டம்ஸ் வந்து இப்படிதான் இத்தனை மணி நேரம் தான் தூங்கணும், இத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடிதான் சாப்பிடணும், எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்மளுடைய பிசிக்கல் பாடி சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து அதை இம்பேலன்ஸ் பண்ணும் போது கண்டிப்பா அது வந்து என்ன ஆகும், நம்மள வந்து பாதிக்க செய்யும். ஸோ இட் பிளேஸ் அ வெரி சிக்னிபிகன்ட் ரோல். அது நம்மள லைஃப் ஸ்டைலையே ஃபுல்லாவே பாதிக்க செய்யும். லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆகும், ஒரு ட்ராமாவா இருக்கலாம், அபியூஸ், குரோனிக் ஸ்ட்ரெஸ் வந்துடும், சீவியர் ஃபைனான்சியல் ஹார்ட்ஷிப் கேன் கான்ட்ரிபியூட் மென்டல் ஹெல்த் சேஞ்சஸ். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு மென்டல் ஹெல்த் சேஞ்சஸை கொண்டு வந்து கொடுக்கும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வந்து ஒருத்தர் வந்து மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா நம்ம அவங்களுடைய குடும்ப ஹிஸ்டரியை வந்து எடுத்து பார்ப்போம். அவங்க எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க,
அவங்க ஃபேமிலியில யாரான இந்த மாதிரி இருக்காங்களா, இது ஒரு ஜெனட்டிக் டிஸார்டரா, இல்ல என்ன பிரச்சனை அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஹிஸ்டரி ஆஃப் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் வித் இந்த ஃபேமிலி கேன் இன்க்ரீஸ் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரெஸ். ஸோ ஃபேமிலியோடைய ஹிஸ்டரியை நம்ம எடுத்து பார்த்துட்டு, ஸோ இந்த பர்டிகுலர் பர்சன் பாதிக்கப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத we can analyze. ஸோ அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் சோஸ், அதே மாதிரி அவங்க எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க எந்த மாதிரி லைஃப் ஸ்டைலை சூஸ் பண்ணியிருக்காங்கன்றத நம்ம பார்க்கணும். புவர் நியூட்ரிஷன், ஒருவேளை ரொம்பவே ஹெல்தியே இல்லாம ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்றாங்க, லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, நெகட்டிவ் இம்பேக்ட் மென்டல் அண்ட் வெல்பீயிங். ஸோ அந்த மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படுற மாதிரியான சூழ்நிலையில அவங்க வாழலாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அப்படின்னாலும் அந்த மென்டல் ஹெல்த் வந்து அவங்களுக்கு பாதிக்கப்படும். ஸோ ஒரு சிலருடைய வீட்டு சூழ்நிலைய வந்து அந்த மாதிரி இருக்கும். மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நெகட்டிவ் அட்மாஸ்பியர்ல இருக்கும் போது கூட அவங்களுடைய மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படும். சாப்பாடே அவங்களுக்கு வந்து கரெக்டா இருக்காது, ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு நியூட்ரிஷன் ஃபுட் சாப்பிட்றாங்க அப்படின்னா ஹெல்தியான ஃபுட்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் பிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து சுத்தமாவே இல்லாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம இருந்தா கூட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து இதனாலையும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் பண்றதுனால நமக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸும் அந்த காம்ப்ளிகேஷன் ஆஃப் மென்டல் ஹெல்த்ல காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சோஷியல் அண்ட் ரிலேஷனல் சேலஞ்சஸ். ஸோ நாம மனுஷங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்க போறோமா என்ன? வீட்டுக்குள்ளேயே ஒரு 4 செவருக்குள்ள இருக்க போறது கிடையாது. ஸோ வி ஹாவ் டு கோ அவுட், மிங்கிள் வித் அதர் பீப்புள்ஸ் அண்ட் ஆல். ஸோ ரிலேஷனல் சேலஞ்சஸ் எல்லாம் வந்து நமக்கு வரும். இன்க்ரீஸ் சோஷியல் ஐசோலேஷன் அண்ட் சிக்னிஃபிகண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் வித்தின் ஃபேமிலி அண்ட் பர்சனல் ரிலேஷன்ஷிப். ஸோ வந்து சோஷியல் ஐசோலேஷன்ஸ் வந்துடும். அப்புறம் சொசைட்டில அவங்க அதிகபட்சம் மக்கள் வந்து மென்டலா பாதிக்கப்படும் போது பண்ணக்கூடிய விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்களோட கனெக்ட் ஆக மாட்டாங்க, தன்னை தனிமைப்படுத்திக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அவங்க தான் நமக்கு நியர் அண்ட் டியர் இல்லையா? ஸோ தெரிஞ்சவங்க பிடிச்சவங்க கிட்டதான் வந்து நம்மளோட கோபத்தையும் நம்ம அதிகாரத்தையும் காட்டுவோன்ற மாதிரி பக்கத்துல ஃபேமிலியில இருக்கிறவங்க கிட்டதான் நிறைய சண்டை போட்டுக்கிறது, ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து அந்த இடத்துல பாதிக்கப்படும். அந்த ஃபேமிலியில இருக்கிற நிம்மதி வந்து கெட்டு போகும். ஸோ அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேரிட் உமன், அந்த மாதிரி மேரிட் மென் அந்த மாதிரி இருக்கும்போது ரிலேஷன்ஷிப்லயும் சொசைட்டிலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதே ஒரு ஸ்டூடெண்டா இருக்காங்க அப்படின்னா, ஒரு வேலைக்கு போறவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அகாடமிக், அவங்களோட படிப்பு ஃபுல்லா பாதிக்கப்படும். அந்த கரியர் இம்பாக்டும் ஆகும். டிஃபிகல்ட்டி வித் ஸ்கூல் அட்டெண்டன்ஸ், ஸ்கூலுக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. பசங்களை நீங்க வந்து கவனிக்கலாம், அவங்களோட மென்டல் ஹெல்த்ல ஏதோ ஒரு பயமோ ஒரு கஷ்டமோ இருக்கும் பொழுது they will say, அம்மா வயிற்று வலிக்குது, அம்மா தலை வலிக்குது, நான் இன்னைக்கு ஸ்கூல் போல, ரொம்ப டயர்டா இருக்குது, வாமிட் வர மாதிரி இருக்கு, தலை சுத்துற மாதிரி இருக்குன்னா டெய்லி they make some reasons to avoid the schools. ஸோ அவங்களோட அட்டெண்டன்ஸ் வந்து ரொம்பவே குறையும். ஸோ ஏதோ ஒரு பயம் வந்து அவங்க மனசுல இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம். ரெடியூஸ் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்லி மென்டல் ஹெல்த் வந்து கான்சென்ட்ரேஷன், லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் இருக்கு. ஒழுங்கா போறதுல ஒரு மனசு வந்து ரொம்ப சோர்வா இருக்கு அப்படின்னா அவங்க எப்படி படிப்பாங்க? ஸோ அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரிசல்ட் வந்து புவரா தான் வரும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து லேக் ஆகும். அண்ட் இம்பேர்ட் ஒர்க் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இதே வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் இதே கண்டிஷன் தான். ஸோ அடிக்கடி லீவ் போடுவாங்க, ஒழுங்கா ப்ரொடக்டிவிட்டி கொடுக்க மாட்டாங்க, ரிசல்ட் கொடுக்க மாட்டாங்க, வேலை செய்யற இடத்துல ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஃபுல் பிளட்ஜெட் வந்து அவங்களால ஃபுல் பெஸ்ட் வந்து கொடுக்க முடியாது. Legal and financial issues. So they can meet higher risk. So higher risk substance abuse leading to legal troubles and financial instability. So இது சில இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா லீகல் ஆக்ஷன்ஸ், லீகல் ட்ரபிள்ஸ் எல்லாம் வரும். அதாவது ஜனங்களோட மக்கள் கிட்ட வந்து தப்பா நடந்துக்கிறது,
அப்போ ஒருத்தர் வந்து டீஸ் பண்றது, கேலி கிண்டலுக்கு ஆளாகிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம லீகலி ஆக்ஷன்ஸ் எடுக்க வேணும். கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிடுவாங்க. பட் அவன் மனநல பாதிச்சதுனாலதான், அவன் ஹில்னஸ்ல தான் அவனுக்கே தெரியாம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்றது வந்து கம்ப்ளைண்ட் பண்றவங்களுக்கு தெரியாது இல்லையா? சோ இதெல்லாம் வந்து ஒரு லீகல் ட்ரபிள்ஸ்க்கு கொண்டு போய் நம்மள விட்டுடும். அதுக்கப்புறம் ஃபைனான்சியல் இன்ஸ்டபிலிட்டி. வேலைக்கே போல, சம்பாதிக்கவே இல்லைன்னா, ஹவ் கேன் யூ ஏர்ன் மணி? ஸோ ஃபைனான்சியல் இன்ஸ்டபிலிட்டி கூட யூ கேன் ஏபிள் டு ஃபேஸ். அப்புறம் கம்ப்ரமைஸ்டு பிசிக்கல் ஹெல்த், elevated chances of developing chronic physical conditions like stroke, diabetes and heart disease. ஸோ ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, பிசிக்கல் எக்ஸசைஸ் எதுவும் பண்ணல, உங்களை ரொம்ப ஐசோலேட் பண்ணி தனிமையில வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இட் வில் டெவலப்பிங் குரோனிக், ரொம்பவே சீவியரான நாள் கடக்கு இருக்கக்கூடிய வியாதிகளாக இதெல்லாமே மாறதுக்காக ரொம்ப ஹைப்பர் டென்ஷன் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? பிபி ரேஸ் ஆகிட்டே இருக்கும். இட் வில் லீட் டு பிரெயின் ஸ்ட்ரோக் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் டயபெட்டிஸ், ஒழுங்கா நியூட்ரிஷியஸ் ஃபுட் சாப்பிடாம இந்த மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஒர்க் பேலன்ஸ் எல்லாம் ஒழுங்கா இல்லை அப்படின்னா டயபெட்டிக்ஸ், இட் வில் லீட் டு டயபெட்டிக்ஸ். ஸோ ஹார்ட் டிசீஸ், ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டிஸார்டர்ஸ் எல்லாம் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ மென்டல் ஹெல்த்தை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க பராமரிக்கிறீங்களோ இந்த மாதிரி மென்டல் ஹில்னஸ் இல்லாம நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ வார்னிங் சைன்ஸ், ஸோ இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? இவங்க வந்து மென்டல் ஹில்னஸோட இருக்கிறாங்க, இவங்க வந்து மனநல வந்து நிஜமாவே பாதிக்கப்படுறது, இவங்களுக்கு ரொம்ப ட்ரீட்மெண்ட் தேவை அப்படின்றத நம்ம எப்படி, நம்மளோட சேர்ந்து தானே இருப்பாங்க. ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ சடன் ஷிஃப்ட்ஸ், டிராஸ்டிக் சேஞ்சஸ், நிறைய அவங்க கிட்ட மாற்றம்ன்றது வந்து பெருசா தெரியும் நமக்கு. டிராஸ்டிக் சேஞ்சஸ் இந்த ஸ்லீப் பேட்டர்ன், ஸோ அதிகமா வந்து நாம எல்லாம் தூங்கிட்டு இருப்போம், அவங்க வந்து முழிச்சிட்டு இருப்பாங்க. தே வோன்ட் ஸ்லீப். அவங்களால நார்மலா வந்து அந்த தூக்கம் வந்து அவங்களால பண்ணிக்க முடியாது. அதுக்கப்புறம் பசியின்மை, அவங்களால சாப்பிட முடியாது ஒழுங்கா. தே வோன்ட் ஈட், தே வோன்ட் ஃபீல் லைக் ஈட்டிங். அதுக்கப்புறம் டிக்ளைன் இன் த பர்சனல் ஹைஜீன், பர்சனலா வந்து தன்னை க்ரூம் பண்ணிக்கிறது, நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறது, வெளியில போறது, குளிக்கிறது, ஹைஜீனா வச்சுக்கிறது, ஸோ தன்னோட அப்படியே தலை சீவாம தனக்குன்னு எதையும் பண்ணிக்காம அப்படியே இருக்கிறது. ஸோ அவங்க ஒரு பர்சன் நல்லா வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தன்னை நல்லா கேர் பண்ணிக்கிற ஒரு பர்சன் திடீர்னு கேரே பண்ணிக்கிறது இல்ல, வெளியிலயும் போறது இல்ல, ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிக்கிறது இல்ல, குளிக்கிறது இல்ல, ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல, ஒழுங்கா தூங்குறது இல்ல அப்படின்னாவே திஸ் இஸ் அ வார்னிங் சிம்பிள் சைன்ஸ். ஸோ யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தெம். அவங்கள வந்து நீங்க நிஜமாவே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பா தேவை. சோஷியல் வில்ட்ரால், புல்லிங் அவே ஃப்ரம் தி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஃபேமிலிக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட யார்ட்டையும் பேச மாட்டாங்க. தனியா ஒதுக்கிப்பாங்க. தனியா ஒரு அறையில போயிட்டு ஒதுக்கிப்பாங்க. இல்ல அங்கேயே உங்க கூடயே இருந்தாலும் யார்ட்டையும் பேச மாட்டாங்க. தே வோன்ட் ஓப்பன் அப், எதையும் உங்ககிட்ட ஷேரும் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஃபேமிலி அதே மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தே வுட் டூ இஸ் ஃப்ரெண்ட்ஸோட மிங்கிள் ஆக மாட்டாங்க. வெளியில ஃப்ரீக்வெண்டா வெளியில போயிட்டு வந்துட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் திடீர்னு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுவோம், அவனை மீட் பண்ண மாட்டாங்க. அவங்களும் மீட் பண்ணாம அவாய்ட் பண்ணுவாங்க. சிக்னிஃபிகன்ட் ட்ராப் இன் ஓவரால் டெய்லி ஃபங்க்ஷன். டெய்லி ரொட்டீன் ஒர்க் எல்லாம் இருக்கும் இல்லையா, டெய்லி ஃபங்க்ஷனிங்லாம் இருக்கும், அந்த ஒர்க்கை வந்து கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஜிம்முக்கு போயிட்டு இருக்காங்க, வாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அவங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் நீங்க நோட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பானே, இப்பெல்லாம் வந்து போறதே இல்லை வரதே இல்லைன்ட்டு உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட்ஸ் வந்து தெரியும். ஸோ இட் மீன்ஸ் இப்படி இதெல்லாம் வந்து அவங்க விட்ரால் பண்றாங்க அப்படின்னா யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தெம். எமோஷனல் எக்ஸ்ட்ரீம்ஸ், எமோஷனல் எக்ஸ்ட்ரீம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரே விஷயத்த வந்து திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கான ஒரு கிளாரிபிகேஷன்ஸ் வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லி டிஸ்கஷன் பண்ணிட்டு அதுக்கான கிளாரிபிகேஷன் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன் வை இட் ஹேப்பன்ஸ் டு மீ, ஏன் இப்படி இது மாதிரி ஆச்சு, ஏன் அவங்க அப்படி பண்ணாங்க, ஏன் இப்படி பேசுனாங்க அப்படின்னு தே ஹேவ் அ லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின் இன் தெம். அதை பத்தி அதுக்கான ஆன்சர் கிடைக்காம தே வில் பி ஒரியிங் அபவுட் இட். அது அவங்க அப்படி பண்ணிருக்க கூடாது, நான் இவ்வளவு நம்பினேன்,
ஆனா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே கவலைப்பட்டுக்கிறது. ஓவர்வெல்மிங் ஆஃப் ஃபியர், பயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப் நான் தன்னை விட்டு போயிடுவோம், அப்படி பிரிஞ்சிடுவாங்களோ அப்படின்ற ஒரு ஏக்கம், பயம் அப்படின்றது அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு தவறு செஞ்ச கில்ட் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. நான் தவறு பண்ணிட்டேன், தெரியாம நான் பண்ணிட்டேன், இது பண்ணது என்னோடது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கில்ட் அவங்க கிட்ட இது இருந்துட்டு இருக்கும். அன்பிரிடிக்டபிள் மூட்ஸ். நீங்க வந்துட்டு அவங்க ஒரே ஒரு மூட் மைண்ட் செட்ல இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. திடீர்னு உங்ககிட்ட ஒரு 5 minutes பிஃபோர் தான் வந்து ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்திருப்பாங்க. வித்தின் 5 minutes யூ கேன் see that வெரி அக்ரெசிவ். ரொம்ப கோவப்படுவாங்க. பிபி ரொம்ப ரேஸ் ஆயிடும். தலை சுத்துற மாதிரி அவங்களுக்கு ஆயிடும். ரொம்ப கோவப்படுவாங்க. ஸோ இதுவெல்லாம் வந்துட்டு டிராஸ்டிக் சேஞ்சஸ். ஸோ தே நீட் ட்ரீட்மெண்ட். யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தெம். Urgent help needed. So any thought of suicide and self-harm requires immediate professional intervention. So எப்போ வந்துட்டு நீங்க உங்ககிட்ட வந்துட்டு நீங்க திடீர்னு வந்து அவங்க சுசைடல் தாட், அதாவது தற்கொலைக்கு தூண்டும் பேச்சுகள் அவங்க கிட்ட இருக்கும். திடீர்னு வந்து எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு 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 தனிமையா இருக்குன்னு தான் பிடிக்கணும், அந்த வாழவே பிடிக்கலன்றத ஒரு ஒரு ஹிண்டா எடுத்துக்கோங்க. ஸோ அந்த சுசைடல் தாட் வரும்போது தான் ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் அப்படின்ற வார்த்தையே அவங்க கிட்ட வரும். ஸோ இட் மீன்ஸ் தட் தே ஹாவ் அ தாட் ஆஃப் சுசைட். ஸோ அந்த தற்கொலை எண்ணம் அவங்களுக்கு தூண்டப்படுது அப்படின்றத நீங்க ஒரு இன்டா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிளேட் எடுத்து, கத்தி எடுத்து தன் கையை வெட்டிக்கிறது, ஹேங் பண்ணிக்கலான்னு போறது, நம்மள பயமுறுத்துவாங்க, இதெல்லாம் பண்ணிப்பேன், நான் மாத்திரை போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி த்ரெட்டனிங் விஷயங்கள் எல்லாமே பண்றாங்க அப்படின்னா அவங்கள ரொம்பவே பாதுகாப்பா வைக்கணும். எனி டைம் தே கேன் அட்டெம்ப்ட் ஃபார் சுசைட். அதுதான். ஸோ ஒன்ஸ் அவங்க பேசுறதுல மட்டும் நிறுத்திக்க மாட்டாங்க. அது வந்து அந்த மாதிரி எண்ணங்கள் அவங்க மனசுல வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த விஷயத்துக்கு அவங்க தூண்டப்படுறாங்க. அந்த தூண்டுதல் காரணமாக தான் அவங்க பேசுறாங்க. அந்த பேசுறதன் காரணமா அவங்களோட ஆக்ஷனா அது பிரதிபலிக்கும். அந்த மாதிரி ஆக்ஷன்ஸை நீங்க பாத்தீங்க அப்படின்னா தயவு செய்து கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்கள ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க யூ ஹாவ் டு ப்ரொஃபஷனல் கிட்ட கொண்டு போகணும். ஒரு கவுன்சிலிங், ஒரு சைக்காட்ரிக் கிட்ட கொண்டு போய் அவங்க கிட்ட அவங்களுக்கு இன்டர்வென்ஷன், அவங்க கிட்ட பேசணும். அவங்களோட மனசுல இருக்கிற பாரத்தை நீங்க குறைக்கணும். அதர்வைஸ் டெஃபினட்டா தே வில் அட்டெம்ப்ட் சுசைட். ஸோ அவங்கள காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில கூட நாம தள்ளப்படலாம். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஹாவ் டு இப்போ நான் சொன்ன இந்த 4 விஷயங்களையும் உங்ககிட்ட உங்க கூட இருக்கிறவங்க யாருக்கிட்டயாச்சும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க, ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். இஃப் யூ see these kind of symptoms, this is really emergency. So it is very serious. ஸோ இதை வந்து நீங்க பார்க்கும்பொழுது கம்பல்சரி யூ ஹாவ் டு டேக் them to the professional intervention. It is very important then for the treatment. அதுக்கப்புறமா தான் தே வில் டாக். ஒரு ப்ரொஃபஷனல் வந்து அவங்க கிட்ட பேசுவாங்க. தே வில் டயகனைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன ஆயிருக்கு, என்ன ப்ராப்ளம், அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணலாம், அவங்களோட மென்டல் இல்னஸ்க்கான காரணம் என்ன, அவங்களோட காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச்சை வந்து பண்ணுவாங்க. டிபிக்கலி ஃப்ரம் பிகினிங் வித் பிசிக்கல் எக்ஸாமினேஷன். உடம்புல ஏதான ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றதுல இருந்து எக்ஸாமினேஷன் பண்ணி தான் டீட்டெயிலா சைக்கலாஜிக்கல் எவாலுவேஷனுக்கு கொண்டு வருவாங்க. பிசிக்கல் ப்ராப்ளம் ஏதான இருக்கான்றத பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா சைக்காலஜிக்கல் எவாலுவேஷனுக்குள்ள கொண்டு வராங்க. இஃப் தேர் இஸ் a single defective test instead of lab imaging test by be used to the rule for other medical conditions that could be causing the symptoms. ஸோ அதுக்கு வந்து நிறைய இமேஜிங் டெஸ்ட்டுங்கெல்லாம் இருக்கு. ஸோ ஒரு அந்த பேஷண்ட்டை வந்து கூட்டிட்டு வரும்போது, அந்த கிளைண்ட்டை கூட்டிட்டு வரும்போது யூ கேன் அவங்களுடைய பிஹேவியர் பேட்டர்னை வச்சே we can able to understand என்ன மாதிரியான ஒரு மூட் ஸ்விங்ஸ்ல என்ன மாதிரி விஷயங்களை பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான டெஸ்ட்டை வந்து we will start. ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் வேரிட் அண்ட் ஆஃபன் பர்சனலைஸ். ஸோ ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பர்சன்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். இட் வில் பி டிஃப்ரெண்ட். ஏன்னா எல்லா பேஷண்ட்டும் ஒரே மாதிரி கிடையாது. ஸோ இட் இஸ் பர்சனலைஸ்ட். ஒரு இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டோடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி ஆஃப்டர் கம்மிங் நோ அபவுட் இட் தென் ஒன்லி வி வில் ட்ரீட் தம். அவங்களுக்கு மெடிக்கேஷன், ஒரு மாத்திரை மருந்து கொடுத்தாலும்
அதாவது எப்பவுமே இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிடாதீங்க. என்னோட தம்பிக்கு இப்படிதான் ப்ராப்ளம் இருக்கு, அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும், டாக்டர் வந்து இந்த மாத்திரை எழுதி கொடுத்தாங்க, நீங்கள் இதை போடுங்கன்னு சொல்லிட்டு டோன்ட் சஜஸ்ட். அந்த மாதிரிலாம் சஜஷன் கொடுத்துறாங்க. இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ அது வந்து தலைவலின்றதுனால நீங்க ஒரு தலைவலி மாத்திரை கொடுக்குற மாதிரி யூ கேனாட் ட்ரீட் this kind of people. So அந்த மாதிரி suggest I never give that kind of suggestions. So medications வரும்போது person to person it will differ. சைக்கோதெரபி அவங்களுக்கு கொடுப்போம், கவுன்சிலிங்ஸ் கொடுப்போம், சிக்னிஃபிகண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம எப்படியெல்லாம் அவங்களுக்கு மாற்றணும் அப்படின்றத ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு கைட் பண்ண முடியும். அண்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் இஸ் கீ, as it is a dramatically improve and outcomes and can prevent symptoms from the worsening over time. அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட், ஏர்லி இன்டர்வென்ஷன். இப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராத மாதிரியும், அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப கவலைக்கிடமா மாறுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில அவங்கள கொண்டு போய் நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போகாம, இந்த மாதிரி சிம்டம்ஸ் நீங்க ஒரு பேஷண்ட்ஸ் கிட்ட, ஒரு பர்சன் கிட்ட, உங்களை நியர் அண்ட் டியர் பீப்புள்ஸ் கிட்ட நீங்க பார்க்கும் போதே நீங்க இந்த ஸ்டெப்ஸை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அவேர்னஸ். இம்பாக்ட் ஆன் டெய்லி லைஃப் அண்ட் வெல்பீயிங். So mental illness can profoundly affect the individual's ability to navigate the daily changes and maintain the healthy lifestyle. So இந்த மென்டல் ஹில்னஸ் வந்து நம்ம கரெக்ட் பண்ணும்போது ஸோ இம்பேக்ட் நம்மளோட லைஃப் ஸ்டைல வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ணுது. அதனோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இட் கேன் இம்பேர் த ஒன்ஸ் கெப்பாசிட்டி கோப் அப் வித் தி ஸ்ட்ரெஸ். அண்ட் ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல்ல இருக்காங்க, மன அழுத்தத்துல இருக்காங்க, மன பாரத்துல இருக்காங்க அப்படின்னும் போது அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மெயின்டைன் ரொட்டீன் டாஸ்க், அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் டாஸ்கை வந்து நம்மளால கரெக்ட் பண்ண முடியும். சஸ்டைன் ப்ரொடக்டிவ் ஒர்க் ஹேபிட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்ல அதுக்கான ரிசல்ட், அதாவது மூடு நல்லா இல்லைன்னா ஒழுங்கா பண்ண மாட்டாங்க, தி ஒன்ட் கிவ் தி ரிசல்ட். ஸோ இதை நம்ம கரெக்ட் பண்ணும்போது வி கேன் ப்ரொடக்டிவ் ஒர்க் ஹேபிட்ஸை வந்து அவங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுக்கலாம். இண்டிவிஜுவல்ஸ் மே எக்ஸ்பீரியன்ஸ் பர்வேசிவ் ஃபீலிங்ஸ், ஹோப்லெஸ்னஸ், அந்த மாதிரி எனக்கு ஹெல்ப்லெஸ்னஸ் அண்ட் க்ரோனிக் லோ எனர்ஜி. ஸோ இந்த மென்டல் ஹெல்த்ல இருக்கிறவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு ஸ்டாக்னண்டான ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நம்பிக்கை இல்லை, நான் எல்லாமே நானே செய்யணும், எனக்காக யாருமே இல்லை, நான் தனியா இருக்கேன், எல்லாமே நானே செய்யணும், எல்லாருக்கும் தேவையானது எல்லாத்தையும் நான் செய்யறேன், ஆனா எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்றதும் லோ எனர்ஜி லெவல் வந்து உங்களுக்கு இருக்கும். மேக்கிங் ஈவன் சிம்பிள் ஆக்டிவிட்டி அன்டாண்டிங். அந்த சின்ன சின்ன விஷயம் கூட அவங்களால வந்து பண்ண முடியாது. ரொம்பவே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, அதை பண்ண முடியாத அளவுக்கு மனநலமையும் இல்லாதனால பாடி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. இட் லெஃப்ட் அன்ட்ரீட்டட் மென்டல் இல்னஸ் கேன் ப்ரோக்ரெசிவ் worsen. இதை வந்து நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னே தெரியல. நம்ம வீட்டுல எல்லாம் பார்ப்போம் இல்லையா, என்னன்னே தெரியல, இப்ப எல்லாம் ஒழுங்கா பேசுறது இல்லை, பழகிறது இல்லை, அவன் பாட்டுக்கு இருக்கான் அப்படின்னா அதை நீங்க கவனிக்கணும் அப்படின்ட்டுதான் இந்த நிகழ்ச்சியே. ஸோ இந்த விஷயத்த நான் வந்து கன்வே பண்றதுக்கான காரணம் அப்படின்னா, அப்படி ஏதான ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் தெரிஞ்சும் போது அது வந்து மென்டல் ஹில்னஸ்க்கான ஒரு காரணம். ஸோ அதை நீங்க அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா இட் வில் பிகம் ரொம்ப மோசமான கவலைக்கிடான இடத்துக்கு அதை கொண்டு போய் விட்டுடும். இட் இஸ் ரிஸ்க் ஆஃப் டிசபிலிட்டி. அது ரிஸ்க் உங்களுக்கு. அது டிசபிலிட்டி அப்படின்னா என்ன, உங்களால அதை மாத்தவே முடியாத ஒரு சீவியாரிட்டிக்கு கொண்டு போன ஒரு விஷயம் ஸ்டார்டிங்ல சரி பண்ண தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஈஸியா சரி பண்ணிடலாம். அதே நீங்க எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அதை நம்ம வந்து சரியே பண்ணாத அளவுக்கு நீங்க கொண்டு போயிடுவீங்க. டர்ம் இம்பேர்மெண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீபர்த் சப்போர்ட் சிஸ்டம் ஃப்ரம் ஃபேமிலி. ஸோ இது ரொம்பவே வந்துட்டு இந்த சப்போர்ட், இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்பவே சப்போர்ட் சிஸ்டமா இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் தான். மென்டல் ப்ரொஃபஷனல்ஸ் கேன் நாட் overstated. It is the critical recovery management.
ஸோ மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும்தான் இதுக்கு அவங்க பார்த்துப்பாங்க, அவங்களே இதை சரி பண்ணிடுவாங்க அப்படின்னா, தே ஆர் ஒன் ஆஃப் தி ரோல், தே பிளே ஒன் ஆஃப் தி ரோல் மட்டும்தான். அவங்களே எல்லா விஷயத்தையும் எடுத்துக்க மாட்டாங்க. இதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸோட யாரானா நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரான பாக்குறீங்க அப்படின்னா, டெஃபினட்டா யூ ஹாவ் டு டேக் இட் டு தி மென்டல் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ தட் அவங்களுக்கு என்ன ஆயிருக்கு, என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாத்தையும் நீங்க தான் ஏன்னா டெய்லி பாக்குறீங்க இல்லையா, அந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணி அவங்கக்கிட்ட டீட்டெயில்டா அவங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணும்போது தே ஹாவ் அ சான்ஸ், அவங்களால வந்துட்டு அவங்கள ட்ரீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கிளைண்ட்ஸை வந்து கூட்டிட்டு வரும்போது சம்டைம் அவங்க ஓப்பன் அப் ஆக மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அவங்களுக்கான பிரச்சனைய சொல்லவும் மாட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்கவங்க யாருன்னா ஃப்ரெண்ட்ஸுமே ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஸோ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் வரும்போது யூ ஹாவ் டு கிவ் டீடைல்டு சம்மரி அபவுட் தட் பர்டிகுலர் பர்சன். அந்த கிளைண்ட்டை பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்க கொடுக்கும்போது இட் இஸ் ஹெல்ப் தெம் டு ட்ரீட் த பீப்புள். ஸோ அவங்களுடைய டெய்லி லைஃப்பை அழகா டீல் பண்றதுக்கான ஹெல்ப்பை வந்து மென்டல் ஹெல்த் இவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் மென்டல். ஸோ இன் திஸ் ப்ரோக்ராம், ஸோ இதுதான் மென்டல் ஹெல்த் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம், இது பெரிய ப்ராப்ளத்துல கொண்டு போய் விடும் அப்படின்றத வந்து இந்த ப்ரோக்ராம்ல நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ now I finish my speech. That's all. And please take care of your mental health. ஸோ பிசிக்கல் பாடிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு யர் மென்டல் ஹெல்த் ஆல்சோ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேம், ரொம்ப சூப்பரா இருந்தது. காயத்ரி மேம், இன்னைக்கு மென்டல் ஹெல்த் பத்தி ரொம்ப அழகா பாயிண்ட்ஸ் வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா வந்து மென்டல் அஃபெக்ட் ஆயிடுச்சுனாவே ஹெல்த் எல்லாமே அஃபெக்ட் ஆயிடும். ஆங்கர், ஸ்ட்ரெஸ், ஸோ ஆங்ஸைட்டி எல்லாத்துக்கும் காரணம் மென்டல் ஹெல்த் தான். ஸோ அந்த அளவுக்கு நீங்க நிறைய ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ மேம். இதே மாதிரி நிறைய தலைப்புகள் டாபிக்ஸ் வந்துட்டு சைக்காலஜிக்கலா நீங்க நம்மளுடைய சிவசிவ அன்பே சிவத்துக்கு எடுத்து கொடுக்கணும். தேங்க்யூ மேம். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் மென்டல் ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. ஷோரா மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகாம நாங்க பாத்துக்கோம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நீங்க சொல்றது மூலமா எங்களுக்கு மென்டல் ஹெல்த்தை ஹெல்த்தியாவும் ஹாப்பியாவும் வச்சுக்கணும் அப்படின்றத வந்து நான் இன்னைக்கு உணர்ந்தேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் த கிளாஸ் மேம். தேங்க்யூ மேம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வேற யாருக்காவது கேள்விகளும் பதில் கருத்துக்களும் இருந்தா பதிவு செய்யலாம். ஐயா பேசுங்க ஐயா. ரொம்ப சூப்பரா இருந்தது, நிறைய விஷயம் பகிர்ந்து இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.